ஒரு நிமிஷம். இப்ப நான் வந்து ஒன் சைடா ஐ லவ் யூ சொல்ல நான் விரும்பல. சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் நேசிக்கணும். நான் நேசிச்சு நான் உன்னை ஐ லவ் யூ சொல்லணும். அந்த நேசிக்கிற மனப்பக்குவம் எனக்கு இப்போதைக்கு இல்ல. நீங்க இவ்வளவு நாள் நேசிக்கவே இல்லையா உங்க இல்ல மனைவி? சார், அவங்கள நேசிக்கவே இல்லை நான் இது வரையுமே. ஏன்னா எனக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. நான் அவங்கள நேசிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் என்னோட பிரச்சனையை முடிச்சிட்டு நான் அவங்கள்ட்ட நான் உண்மையான ஐ லவ் யூ சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ கொஞ்ச நாளாக வந்து இந்த வீடியோ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோக்கு கீழே வர்ற கமெண்ட்ஸ் ஃபுல்லாக ரொம்ப கோபப்பட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த வீடியோவில் வந்து அவங்க சொல்கிறாங்க அவங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்த்ததுக்கு அப்புறம் தான் என்னோட மனைவியை நான் நேசிப்பேன் அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோவில் அவங்க அதிகமாக மென்ஷன் பண்ணுறது வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்குங்கிறத அதிகமாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனே அவங்க ஒய்ஃப் கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க லேர்ன் பண்ணலை. இந்த ஷோவில் அந்த ஆங்கர் எடுத்து சொன்னதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு அது புரியுது நம்ம பண்ணது தப்பு அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்ச அவங்க ஒய்ஃபை உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை இந்த ஷோக்காக வந்து புரிஞ்ச மாதிரி நடிச்சாங்களான்னு தெரியல. ஆனால் இது ரியலாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன கேட்டால் லவ்ங்கிறது ஒரு ஃபீல், அதை அடுத்தவங்க சொல்லி வரக்கூடாது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள்.